ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இட்லி தோசை இல்லாத நம்ம ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 10 மினிட்ஸ்ல வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 100 கிராம் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம். நீங்கள் ஆனியன் கூட பச்சை மிளகாய் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் ரெட் சில்லி பவுடர் தான் நிறைய போட போகிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது வந்து சாட் மசாலா ஆப்ஷனல் தான், எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் சேர்க்குறேன். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து 1/2 ஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். இது கூடவே மஞ்சப்பொடி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வெஜிடேரியனாக இருக்கிறவங்க முட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நார்மலாகவே நல்லா தான் இருக்கும். முட்டை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து விஸ்க் இல்லைன்னா கை வச்சு கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து நம்மளால் சுட முடியும். இல்லைனா வந்து ரொம்ப திக்காகிடும், உள்ளே வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இது வந்து 10 நிமிஷம் வந்து ஊற வைக்க போகிறோம். அதாவது வந்து புளிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுதுன்னா 2 ஸ்பூன் வந்து தயிர் நீங்கள் சேர்த்துட்டு உடனே கூட நீங்கள் சுட்டுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசை மாவு இல்லாத டைமில் வந்து இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட கோதுமை மாவு நம்ம சேர்க்கறதுனால. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, மீடியமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சோம்னா நல்லா வந்து வேகும். இதில் வந்து நம்ம முட்டை மசாலாலாம் போட்டு செய்கிறதுனால பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக வந்து இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போர் வச்சு போனவங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கும் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நம்ம முட்டை அப்புறம் மசாலா ஆனியன் இதெல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது, வெறுமனே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெல்லமும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா சாஸ் இல்லைன்னா வந்து மைனஸ், இது ரெண்டுமே வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கூட ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.